மக்களே, வாழ்க்கையில் என்னதான் ஒரு சில விஷயங்கள்லாம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு நம்ம நினச்சாலும் நம்மளோட நாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது கேட்கவே கேட்காது. அதே மாதிரி சுச்சுவேஷனும் அமைஞ்சு போயிடும். நான் பார்த்தீங்கன்னா இப்போலாம் கொஞ்ச நாள் மைதா அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது கூடயே பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து பிடிச்ச ஒரு ஃபுட் அப்படின்னா அது சில்லி புரோட்டாவாக இருக்கும். அந்த சில்லி புரோட்டா சாப்பிடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கும்போது தான் பெரிய சித்தப்பா வந்தாருங்க. சித்தப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா எந்தெந்த கடையில் எது எது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ஃபுட் மெட்டீரியலாக சொல்லுவார். அவர் சொன்ன கடை தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, சில்லி புரோட்டா சூப்பராக இருக்குன்னா மறக்காமல் பாப்பாவை கூப்பிட்டு போய் வாங்கி கொடுங்கன்ட்டாங்க. நானும் கொஞ்சம் டெம்ப்ட் ஆகிட்டேன். அதனால் அப்பாட்ட கேட்டேன். சரி சொல்லிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சேர்த்தா வாங்கிட்டு வந்திருந்தாரு. நல்லா சாப்பிட்டேங்க. அது தெரியும், கலர் பொடி போட்டிருக்கான், அஜினோமோட்டோ சேர்த்துருக்கான், சாப்பிடாத, அதுலேயும் டீப் ஃப்ரை வேறு அப்படின்னு சொன்னாலும் என் நாக்கு கேட்க மாட்டேங்குதுங்க. அது மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் எடுத்த ஒரு வீடியோ என் கண்ணில் மாட்டுச்சு. அதில் பர்கர் வாங்கி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த கட்லெட் வாங்கி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த மஞ்சூரியன்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்கங்க. அதை பார்த்தோன்னே போஸ்ட் பண்ணாமல் இருக்க முடியாது, அதனால் போட்டேன். அதுவுமே மறக்காமல் SSLC பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி